வணக்கம் நண்பர்களே. விளையாடு கற்றுக்கொள் குழந்தைகள் அறிவியல் பூங்கா கட்டுமான பணிகளின் பற்றிய 3வது காணொளி தொகுப்பை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு அளவிட முடியாத பெருமையும் மகிழ்ச்சியும். இந்த காணொளி வெறும் செங்கல் சிமெண்ட் கம்பிகளின் பதிவல்ல, அதற்கு பின்னால் நிற்கும் மனிதநேயமும் அன்பும் அர்ப்பணிப்பும் ஆலோசனைகளும் ஒருங்கிணைந்த ஒரு நினைவுச் சுவடு. கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நேரில் வந்து பார்வையிட்டு பல பரிந்துரைகள் ஆலோசனைகள் வழங்கி எங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து நண்பர்களையும் இந்த காணொளி நன்றியுடன் நினைவு கூறுகிறது. குறிப்பாக மிக பெரும் நன்கொடை அளித்து நேரில் வந்து பாராட்டிய நண்பர்கள், HCL நிறுவனத்தில் பணியாற்றி சமீபத்தில் சுவிட்சர்லாந்து சென்று வந்த பொதுநல மன்றத்திற்கு தொடர்ந்து நிதியுதவியும் தக்க ஆலோசனைகளும் வழங்கி வரும் கீழச்சுரண்டையை பூர்வீகமாக கொண்ட அன்பு அண்ணன் ராம் மனோகர், அவருடன் துணையாக நிற்கும் மிகச்சிறந்த குழந்தைகள் கதை சொல்லும் அகாடமி நடத்தி வரும் திருமதி வாசுகி, பொதுநல மன்ற அறக்கட்டளை டிரஸ்டியாக இருந்து தன் நண்பர்கள் அனைவரிடமும் நிதி திரட்டி வழங்கி வரும் சேர்மகனி, தன் துணைவியாருடன் இணைந்து நேரில் வந்து பார்வையிட்ட தருணங்கள், பொதுநல மன்றத்தின் டிரஸ்டியாக இருந்து பொதுநல மன்றம் மற்றும் விளையாடு கற்றுக்கொள் அறிவியல் பூங்காவின் அனைத்து IT பணிகளையும் பொறுப்புடன் செய்து வரும் தோழர் திரு மனோகர், முதன்மை ஆலோசகராக இருந்து வரும் மஸ்கட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தின் டீனாக பணியாற்றும் திரு கபாலி சுப்பிரமணியன், முதல் நாளிலேயே கல்வி உதவித்தொகையின் முதல் பயனாளியாக இருந்து இன்றும் மன்றத்துடன் இணைந்து பயணிக்கும் திரு அறிவரசன், இந்த திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு நிதி உதவி செய்து வரும் அன்பு மாப்பிள்ளை சாக்ரட்டிஸ், தன் அப்பா அம்மா பெயரில் KM மாடக்கன் அத்தை பொட்டுக்கணி அவர்களின் நினைவாக ஒரு அரங்கிற்கான முழு நிதியுதவி செய்து நேரில் வந்து பார்வையிட்டார்கள். மேலும் மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆசிரியருமான தமுசாவின் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் ராஜாராம் அவர்களின் தோழர்கள், ஆரம்ப காலம் முதல் துணையாக இருக்கும் கீழச்சுரண்டை பூர்வீகத்தை சேர்ந்த பொறியாளர் கருப்பசாமி மற்றும் அவருடைய சகோதரர்கள், NFS நண்பர்கள், கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே மரக்கன்றுகளை நட்டு பசுமையை உருவாக்கிய தருணங்கள், இந்த ஆண்டு பொதுநல மன்றத்தின் சார்பில் ரூபாய் 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கிய நிகழ்ச்சியில் பயன்பெற்ற மாணவர்களுடன் கழித்த அந்த நினைவுகள், எந்த அரங்கில் எங்கே அமைக்கலாம் என்ற ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்று வழிகாட்டிய அனைத்து நண்பர்களும், கடந்த மாதம் சுத்தமான குடிநீருக்காக புதிய வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி அதனை வழங்கிய சித்தப்பா S சௌந்தரராஜன், இந்த அனைவரின் அன்பும் உழைப்பும் ஆதரவும் இந்த காணொளி தொகுப்பில் மிகுந்த நன்றியுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணம் நம்முடையது மட்டுமல்ல, நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான பயணம். தயவு செய்து இந்த காணொளியை பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், இயன்ற அளவு நிதி உதவி வழங்குங்கள். மிக விரைவில் நம் குழந்தைகள் இங்கு விளையாடி கற்று கனவுகளை கட்டமைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் விளையாடு கற்றுக்கொள்